புனித வாரத்தில் தயார் செய்து கொண்டிருக்கும் நாம் இன்று சிந்தனையாக பிலாத்தை குறித்து நாம் தியானிப்போம். இன்று நாம் எத்தனை பேர் பிலாத்தாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பிலாத்துக்கு உண்மை எது என்று தெரிந்திருந்தும் அவன் தன் பதவியை காத்துக் கொள்வதற்காக உண்மைக்கு எதிராக சான்று சொன்னான். நம்முடைய அன்றாட வாழ்வை எடுத்துக் கொள்ளும் போது நம் பதவியை காத்துக் கொள்வதற்காக நாம் பிறர் மீது பொய்யான சாட்சிகளையும் அந்நீதியான தீர்ப்புக்கும் நாம் உட்படுகிறோம். பிலாத்து தன் கைகளை கழுவி மனசாட்சிக்கு எந்த துரோகமும் செய்யக்கூடாது என்று நினைத்தான். ஆனால் அவன் அநீதிக்கு குரல் கொடுத்ததால் அவன் குற்றவாளியானான். பிலாத்து செய்தது சிறு தவறு என்றாலும் அவன் பதவியை காத்துக் கொள்வதற்காக நல்லவர்களை தீர்ப்பிடுவது ஒரு மோசமான குற்றமாகும். நம்மில் எத்தனை பேர் நாம் பதவியை காத்துக் கொள்வதற்காக பிறர் நல்லவர் என்று அறிந்திருந்தும் அவர் மேல் தீர்ப்பிடுகிறோம், மேலும் அநீதியாக பலரை குற்றம் சாட்டுகிறோம் என்று சிந்திப்போம். இறைவழியில் நடப்போம். ஆமென்.